இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைப். ஹலோ வியூவர்ஸ், டெல்லி செயின்ட் ஸ்டீஃபன் கல்லூரியின் மாணவிதான் கரிமா யாதவ். இவர் கல்லூரியில் சேரும் பொழுது இந்திய இராணுவத்தில் பணிபுரிய வேண்டும் என்று தனியா வேட்கை கொண்டிருந்தார். இந்நிலையில் படிக்கும்போதே IAS தேர்வுக்கும் தன்னை தயார்படுத்திக் கொண்டார். இந்நிலையில் பொழுதுபோக்கிற்காக மாடலிங் செய்து வந்த அவர் 2017ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பேட்சண்ட் அழகி போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார். அடுத்து பேட்சண்ட் போட்டி சர்வதேச அளவில் இத்தாலியில் நடக்கிறது. அதிலும் அவர் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இதற்கிடையில் IAS தேர்வை எழுதியிருந்த அவர் நூலிலையில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டாலும் அதற்கு அடுத்த நிலையில் இந்திய இராணுவத்தில் சேருவதற்கான CTS எனப்படும் தேர்வை எழுதி வெற்றி பெற்றிருந்ததால் இராணுவ பயிற்சி முகாமில் சேர்வதற்கான அழைப்பும் வந்தது. 2 வாய்ப்புகளும் ஒரே நேரத்தில் அமைந்ததால் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டார். இந்நிலையில் சிறுவயதிலிருந்தே தனக்கு விருப்பமான இந்திய இராணுவத்தில் சேர முடிவெடுத்து தற்போது சென்னை இராணுவ அதிகாரிகள் பயிற்சி முகாமில் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக அழகியாக வாய்ப்பிருந்தும் இந்திய இராணுவத்தில் சேர்ந்த அவரது செயலை பாராட்டி பல்வேறு தரப்பினரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தற்போது இவங்களுடைய ஃபோட்டோ போட்டு நிறையவே பாராட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் சேர்றதுக்கு நிறைய பசங்களே பார்த்தீங்கன்னா போக மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்க நிலையில் ஒரு பெண் அதிகாரியாக போகிறது நம்ம கண்டிப்பாக பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எல்லாரும் அவங்கள பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா நல்ல அழகு இருந்தும் கண்டிப்பாக உலக அலைக்கான போட்டியில் அவங்க தேர்வாயிருக்காங்க. கண்டிப்பாக அங்கே போயிருந்தாலும் வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்க நிலையில் அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியை சூஸ் பண்ணது நம்ம இந்தியாவுக்கே பெருமை அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இவங்களை பாராட்ட நினச்சா மறக்காமல் கமெண்ட்டில் பாராட்டுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.